ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கணும். அப்படி டூப்ளிகேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு இந்த ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி டிரைவிங் லைசன்ஸ் நம்பரும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய பெயர் அல்லது டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை எடுத்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொலைஞ்சிருச்சு, டிரைவிங் லைசன்ஸ் நம்பரும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பெயர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை யூஸ் பண்ணி எப்படி நம்முடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பரிவாகனுடைய அஃபிஷியல் வெப் பேஜை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதில் வெஹிக்கிள் ரிலேட்டடான சர்வீஸ், ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டடான சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா அதர்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸும் இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ லாஸ்ட்டாக அதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் டிஎல் சர்ச், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே ஒரு 2 செகண்ட் அந்த பேஜ் லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கேப்சா. ஸோ மொபைல் நம்பர் அப்படின்னாலே ஸோ அதாவது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ, அதாவது கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ டிரைவிங் லைசன்ஸ் டிஎல் சர்ச் அப்படின்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணுற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணி அது ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறமா தான் டிரைவிங் லைசன்ஸ் சர்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான புது மெத்தடு. இந்த மெத்தட் ஓடிபி மூலமாக நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் உங்களோட டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு டிரைவிங் லைசன்ஸில் அப்டேட் ஆன மொபைல் நம்பர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சாவையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா ஸோ இப்போ தான் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிறது இதில் 2 டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். உங்களுடைய பெயர் அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ முக்கியமாக இதில் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக அக்யூரேட்டாக வரணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் டிரைவிங் லைசன்ஸில் எப்படி இருக்குது, கேப்ஸில் இருக்குன்னா கேப்ஸ்லேயே கேப்ஸ், அதாவது உங்களுடைய நேமு, அதாவது இனிஷியல், இல்லை ஃபஸ்ட்டு இனிஷியல் தான் இருக்குது, அடுத்து தான் நேம் இருக்குது அப்படின்னா ஸோ அப்படியே கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அக்யூரேட்டாக வரும். ஸோ ஒரு சில டைமில் உங்களுடைய நேமை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிறைய பேருடைய நேம் அந்த டேட் ஆஃப் பர்த்தோட மேட்ச் ஆகி ஸோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இல்லைனா 2-3 வாட்டி நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய நேம் டிரைவிங் லைசன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்களோ அந்த நேமை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், கரெக்டான டிரைவிங் லைசன்ஸில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், ஸோ உங்களுடைய பேர்லேயே யார் யாரெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அப்படின்ட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்னுடைய பேர்லேயே நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டாக நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நான் இனிஷியல் போடாமல் நான் இப்போ கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிவிட்டோம், நேமை என்ட்ரு பண்ணிவிட்டோம். ஃபைனலாக கேப்சா என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக கேப்சா கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரீலோட் கொடுத்துக்கோங்க. ரீலோட் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிட்டோம். சர்ச் கொடுத்தாலே உங்களுக்கு உங்களுடைய பேரில்
என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து எந்த நேமில் வருது அப்படின்றத பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதில் கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பேர் இதில் வரல. ஸோ பேர் வருது, ஆனால் என்னுடைய ஃபாதர் நேம் வந்து இதில் கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் நம்முடைய டீட்டெயில்ஸை வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்முடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அது அகெயின் ஸோ உங்களுக்கு லோட் ஆகலை அப்படின்னா ஸோ நீங்கள் அகெயின் வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம அகெயின் நம்முடைய பேர் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தாலே உங்களுக்கு வந்து இப்போ வந்து 2 ரெக்கார்ட்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த ரெக்கார்டில் என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து ஷோ ஆகுது. ஸோ இது போல் நீங்கள் வந்து உங்களுடைய நேமை அக்யூரேட்டாக கரெக்டாக எப்படி இருக்கோ இன்ஷியலோட ஃப்ரண்ட்டில் இருக்க இன்ஷியல் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உங்களுடைய இன்ஷியலை போட்டு அதுக்கப்புறம் நேமை டைப் பண்ணுங்கள். அல்லது பேக்கில் இன்ஷியல் இருக்குது அப்படின்னா ஸோ குமார் எம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா குமார் ஸ்பேஸ் விட்டு எம் டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே கேப்ஸில் டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே 1 by 1 இதில் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது டூப்ளிகேட் லைசன்ஸும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.